Hello, welcome to the chapter connect section. இதில் பார்த்துட்டு இருக்கிற எலிப்ஸ் ப்ராப்ளம்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ண போறோம்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான். அது என்ன ஃபார்மேட்ல கேட்டிருப்பாங்க அப்படின்னா இங்க ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ அந்த மாதிரி தான் எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் மேஜர் ஆக்சஸ் என்ன ஆக்சஸ் மட்டும் கொடுத்துட்டு 2 பாயிண்ட்ஸ் அந்த எலிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 2 பாயிண்ட்ஸ் ஆன் த எலிப்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வாட் வுட் பி த ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் அது கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கம் டு த ப்ராப்ளம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்டர் அட் 0,0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. பிகாஸ் நம்ம சால்வ் பண்ணுற எல்லா சமுமே சென்டர் அட் 0,0 தான். அண்ட் தென் செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்தாங்க, மேஜர் ஆக்சஸ் இஸ் ஆன் த ஒய் ஆக்சஸ் அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ ஆன் த ஒய் ஆக்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது it is of the form vertical ellipse. ஸோ வெர்டிக்கல் எலிப்ஸ்னா அது என்ன ஃபார்மேட்ல இருக்கும்? எலிப்டிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா x square by b square plus y square by a square equal to 1 such that a is greater than b. ஸோ இந்த ஃபார்மேட்ல இருக்கும். எதுக்கு அப்படின்னா மேஜர் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் ஆயிருச்சு. Third point என்ன கொடுத்தோம், third condition என்ன கொடுத்தோம்னா passes through the points 3,2 and 1,6 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ் வழியா பாஸ் ஆகுதுன்னு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த 2 பாயிண்ட்டும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட்டை தூக்கி எக்ஸுக்கும் ஒய்க்கும் பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எஸ், அஃப்கோர்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா இந்த 1/b², 1/a² இருக்கிறது நம்ம சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இதை ஏன்னு எடுத்துக்கோம். ax² + by² = 1 where a is 1/b² and b is 1/a². இந்த மாதிரி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டு கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா 3,2 யூஸ் பண்ணிக்கிறோம். 3 whole square b 2 square equal to 1. So 3 3s are 9, a 2 2s are 4, b equal to 1. So இது first equation. Okay. So second equation பார்த்தோம்னா 1,6 யூஸ் பண்ணா 1 square plus b is equal to 6 square equal to 1. So a plus 36b is equal to 1 equal to second equation. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 9ஆல் மல்டிபிள் பண்ணனா இட் கேன் பி சால்வ் ஈஸிலி. Multiply by 9. So 9 9s are 81a, 4 9s are 36b, 1 9s are 9. So second equation அப்படியே வச்சுக்கலாம். a plus 36b equal to 1. ஸோ இதை என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம். ரெண்டு ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணும்போது 81 minus a 80a, 36 கேன்சல் ஆகிடும். 9 minus a 8. ஸோ a is equal to 1/10 வந்துடும். That is 1/b² equal to 1/10. ஓகேவா? ஸோ b² ஓட வேல்யூ 10. அதுக்கு பிறகு நமக்கு என்ன தெரியும், இதை கொண்டு போய் நம்ம எங்கேயாவது சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 36 a plus 36b equal to 1 அந்த ஈக்குவேஷனை வச்சுக்கலாம். ஸோ இதில் கொண்டு போய் a is equal to 1/10ங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் 36b is equal to 1 minus 1/10 வரும். ஸோ 36b is equal to 9/10 வரும். ஸோ b is equal to 9/10 into 36. 1 9s are 9, 4 9s are 36. So 1/40. B is equal to 1/40. So that is 1/a² equal to 1/40. So a² equal to 40. So the required equation of the ellipse is x² divided by 10 plus y² divided by 40 equal to 1. This would be the answer. Okay. Okay. Thank you. Bye bye.